வணக்கம். திஸ் இஸ் கோவங்கடேஷ் ஃப்ரம் பெங்களூர். இன்றைக்கி ஒரு 2-3 வீடியோ பண்ணேன். இந்த துணியெல்லாம் எடுத்து வச்சேன் கொஞ்சம் டிசென்ட்டாக இருக்கணும்னு. அப்புறம் டிஷர்ட் போட்டு பண்ண முடியல, வேர்க்குது. பெங்களூராக இருந்தாலும் வேர்க்குது. நல்லா முண்டா பண்ணிலாம் உட்காந்துட்டேன். மன்னிச்சுக்கங்க. லேடிஸே எங்கள் ஊரில் இப்போ வந்து பிரிகேட் ரோடெலாம் போனீங்கன்னா ஜெட்டியை விட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு ஜாஸ்தியான பேண்ட்டை தான் போட்டு வராங்க, ஆஃப் பேண்ட்டு. ஸோ என்ன மன்னிக்கலாம். ப்ளஸ் 60 வயசு வேறு ஆகிப்போச்சு. இன்றைக்கி வந்து குட் பேட் அக்லி அந்த பேரில் வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட், ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் வந்து 60s நடித்த படம் ஒன்று இருக்குது. அது மாதிரி அந்த பேரை எடுத்துருக்குறாங்க. மற்றபடி அதுக்கும் அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அபூர்வ ராகங்கள்னு ஒரு படம் 1975 ரஜினிகாந்தோட ஃபஸ்ட்டு படம். கமல், ஸ்ரீவித்யா, நாகேஷ்லாம் உண்டு, மேஜர் சுந்தரராஜன். அதில் வந்து கமல்ஹாசன் வந்து ரோடில் நடந்து போகும்போது சேர் இருக்கும், கார் போய் அந்த சேரை ஒரு முகத்தில் அடிச்சிடும், உடம்புலாம் அசிங்கமாயிடும். பசங்களான்னு திட்டிடுவார். காரை திருப்பி ரிவர்ஸ் கொண்டு வந்து என்னடா சொன்னேன்னு கேட்பாங்க. பசங்களான்னு சொன்னேன். திருப்பி சொல்லுவார், அடித்து நொறுக்கிடுவாங்க. ரோட்டில் படுத்து கிடப்பார். அப்போது ஸ்ரீவித்யா கச்சேரி முடிஞ்சு அவங்க ஒரு படகையாக வருவாங்க. பார்த்துட்டு வீட்டில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பசங்களாங்கிற வார்த்தை இப்போல்லாம் சர்வசாதாரணமாக வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த லாஸ்ட் 5-10 இயர்ஸ் தான். பட் 1975 பசங்களான வார்த்தையை சொல்ல வச்சு அதை வந்து சென்சாரில் வந்து ஓகே பண்ண வச்சார் கிளியரன்ஸ் வைனர் பாலச்சந்தர். பெரிய விஷயம். அந்த படத்தில் 2-3 தடவை வரும் அந்த வார்த்தை. ஏன்னா கதைக்கு தேவைங்கிறதுனால பெரிய விஷயம். ரெவல்யூஷன் அது. இந்த கதையே ரெவல்யூஷன் தான் வச்சுக்கோ. ஸோ அப்போ நாகேஷ் வந்து கேட்பார், என்னடா சொன்னேன், என்ன வார்த்தை சொன்னேன், இப்படி அடித்து வச்சுருக்காங்க, அப்படி என்ன அவங்க உசுப்புற மாதிரி வார்த்தையை சொன்னேன்னு இவர் வந்து படுத்துட்ருப்பார் கமல்ஹாசன். ஸ்ரீவித்யா பார்ப்பார், பொம்பளை இருக்கான்னு சொல்லி இது கூச்சப்படுறான் போல் இருக்குன்னு சொல்லி, பைரவி நீ ஒன்று பண்ணு, இந்த மருந்து பேக் எடுத்துன்னு போய் என் காரில் வச்சுருப்பார். அந்த அம்மா போனோன்னே அப்படி என்னடா சொன்னேன் பாரு. இவர் அந்த வார்த்தையை சொல்லுவார், நீ உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் தான்டா அப்படிப்பார். அந்த மாதிரி இப்போ வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவே வந்து அந்த வார்த்தையை சொல்கிறாங்க வில்லனை பார்த்து. அப்புறம் வந்து இவர் வந்து ஆத்தா மாரியம்மாவோட பக்தர்கள் போட்டிருக்கு. வில்லனும் சரி அஜித்குமாரும் 2 பேருமே நிறைய ஆத்தான்னு சொல்லிட்டு நல்ல கெட்ட வார்த்தைகள்லாம் பேசிக்கிறாங்க. எரிச்சலாக இருந்தது. படத்தில் கதைன்னு ஒன்றும் கிடையாது. இவருடைய சுய விளம்பரம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இவருடைய பழைய படங்களை இது டைலாக்ஸு, அதில் வர்ற பாட்டுகள், அதில் வர்ற இந்த இதில் அந்த படத்தோட பெயர் அதெல்லாமே போட்டு படத்தை இது பண்ணியிருக்காங்க. ஆந்திராவிலேருந்து 2 பேர், இந்தியிலேருந்து 2 பேர், கேரளாவிலேருந்து 2 பேர், இப்படி கர்நாடகாவில் 2 பேர். கர்நாடகாவிலேருந்து இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா பேன் இண்டியா படமாக எல்லோரையும் இழுக்கணுங்கிறதுக்காக போடுறாங்க. ஜாக்கி ஸ்டாஃப்லேருந்து எல்லாமே வராங்க. கதையை தான் விட்டாங்க. ரொம்ப சொதப்பலான ஒரு கதை. இப்போது கமல்ஹாசன் படத்தை எடுக்க போயிட்டு களத்தூர் கண்ணம்மாவில் பார்த்தால் பசி தீர ஆனந்த ஜோதியில் அரங்கேற்றம் செய்யும்போது சொல்லத்தான் நினைக்க அபூர்வ ராகங்களாய் 3 முடிச்சு போட்டு அவர்கள் இருக்கும்பொழுது நிழல் நிஜமாகிறது என கல்யாணராமனாக இருக்கும் வேளையிலே வருமன்னிற சிகப்பு என கீழே தள்ளப்பட்டு இப்படி சொல்லிட்டே போனால் வச்சுங்களேன், விக்ரம் படம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் அவரோட வில்லன் படம், வரலாறு படம், வாலி படம், எல்லா படத்து பேர், அது டயலாக்கு, அந்த கேரக்டர் பேர் ரொம்ப அதாவது சைல்டிஷாக இருந்தது. அதனால் ஓடிடிலே பார்க்க முடியல. கரெக்டாக நான் ஒரு 30 நிமிஷத்தில் பார்த்து முடிச்சிட்டேன். அதுவே ஜாஸ்தி தான். அதுவே ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டேன் வேறு. சண்டை கிண்டை அந்த ஸ்லோ மோஷன்லாம் அநியாயத்துக்கு ஸ்லோ மோஷன். எனிவே இந்த படம் வந்து பார்க்காம இருக்கிறது உங்கள் இஷ்டம். அத்தா மாரியம்மா பக்தர்கள்லாம் போய் பாருங்கள். வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி. படத்தை போய் பார்க்குறது ஓடிடிலே பார்க்காதீங்கிறேண்ணா. வாழ்க.